ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நான் கரும்பு ஜூஸ் வச்சு ஒரு அல்வா செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கரும்பை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நல்லா 1 இன்ச் அளவுக்கு கரும்பு எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கரும்பை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த கரும்பை நல்லா வெட்டி அலம்பி வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் போட்டு எடுத்தோம்னா ஜூஸ் தனியாக தனியாக வரும். நம்மளுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், மிக்சியில் போட்டு கரும்பு ஜூஸை எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் ஜூஸ் இருக்குது. இது பாருங்கள், சக்கை நான் மிக்சியிலேருந்து எடுக்கிறது காமிக்கல, அதனால தான் காமிச்சேன். சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த ஜூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டம்ளரால் 1 டம்ளர் ஜூஸ் வந்திருக்கு. நான் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறேன். இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் கோதுமை மாவையும் இந்த கரும்பு ஜூஸோடு போட்டு கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை அதில் போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த வெல்லம் கரையட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இதை நான் ஆற வச்சு வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். வெல்லம் ஆறுறதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன இதில் நெய் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுபட்டுட்டு இப்போ இதை இறக்கிடலாம். இப்போது அந்த வெல்லத்தண்ணியை வைக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கரும்பு ஜூஸில் கார்ன்ஃப்ளவர் மாவு கோதுமை மாவு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றிடலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருக்கலாம். கலந்து கொடுக்கலாம். அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி மாற்றி மாற்றி கலரி கொடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் திக்னஸ்க்கு வந்துட்டு இதே மாதிரி கலரி கொடுத்துன்னு எடுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காவும் சர்க்கரையும் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போடுறேன்.
கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணலாம். சும்மா ஒரு சின்ன ஸ்பூனால், அது பாருங்கள், இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன், இப்போ ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணுறேன். பாருங்க, கெட்டியாகி வருது. இப்போ நான் முந்திரி திராட்சை வச்சேன் இல்லையா, அதை போட்டுடுறேன். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணி கலரிடுறேன். மொத்தம் 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போது 3 ஸ்பூன் போட்டேன். இன்னும் 2 நிமிஷத்தில் ஆகிடும். கெட்டிப்பட்டு வந்துடுச்சு, ஆகிடும். பாருங்க, நல்லா கெட்டிப்பட்டு நல்லா இதுவாக வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.